அனைவருக்கும் வணக்கம். செல்வமும் சந்தோஷமும் தரும் லட்சுமி குபேர விரதம் அனுஷ்டிக்கும் முறையை பற்றி தெரிந்து கொள்வோம். அமிர்த யோகம் அல்லது சித்த யோகம் உள்ள அஷ்டமி நவமி இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். விரதம் கடைபிடிக்கும் தினத்திற்கு முதல் நாளே சில பூஜை பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். லட்சுமி படம், குபேரன் படம், குபேர யந்திரம், இப்படி லட்சுமி குபேரன் சம்பந்தமான படங்களை எடுத்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மஞ்சள் தூள், குங்குமம், தேங்காய், வெற்றிலை, பாக்கு, சந்தனம், பழம், பூ, சாம்பிராணி, கற்பூரம், நவதானியம், தலைவாழை இலை இவையெல்லாம் முதல் நாளே வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. விரதம் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலையிலே எழுந்து குளித்து சுத்தமான உடை அணிந்து நெற்றிக்கு பொட்டு வைத்து தயாராக வேண்டும். நல்ல நேரத்தில் லட்சுமி குபேரன் படம், குபேர யந்திரம் இதையெல்லாம் எடுத்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜையில் வையுங்கள். குபேரன் யந்திரம் படம் மட்டும் இருந்தால் வடக்கு திசையில் வைக்க வேண்டும். படத்திற்கு முன்னால் தலைவாழை இலையை வைத்து அதன் மேல் நவதானியத்தையும் ஒன்றாக கலக்காமல் சுற்றி பரப்பி வைக்க வேண்டும். அதற்கு நடுவில் ஒரு செம்பை வைத்து சுத்தமான தண்ணீரால் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு வைக்க வேண்டும். செம்பின் மேல் மஞ்சள் பூசிய ஒரு தேங்காயை வைத்து சுற்றிலும் மாவிலையை சொருகி கலசம் மாதிரி அமைக்க வேண்டும். வெற்றிலை, பாக்கு, பழம் இதனுடன் தட்சணை எல்லாவற்றையும் கலசத்திற்கு முன்னால் வைக்க வேண்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு சிறியதாக பிள்ளையார் பிடித்து வாழை இலையின் வலது பக்கம் வைத்து குங்கும பொட்டு வைக்க வேண்டும். படம், எந்திரம், கலசம், மஞ்சள் பிள்ளையார் ஆகியவற்றிற்கு பூக்களை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும். கிழக்கு பார்த்து அமர்ந்து பிள்ளையார் மந்திரம் ஸ்லோகங்களை கூறுங்கள். பின்னர் லட்சுமி ஸ்லோகம் துதியை கூற வேண்டும். குபேரனை பற்றிய ஸ்லோகம், மந்திரம், துதி ஆகியவற்றை கூற வேண்டும். எந்த துதியும் தெரியவில்லை என்றாலும் கவலைப்பட வேண்டாம். மனதிற்குள் கணபதி, லட்சுமி, குபேரனின் திருநாமங்களுடன் போற்றி சேர்த்து கூறுங்கள். பின்பு தூப தீபம் காட்டி வாழைப்பழம், பசும்பால், சர்க்கரை போட்டு காய்ச்சியது பாயசம் என்று முடிந்த நிவேதனத்தை செய்து பகவானுக்கு படைக்கலாம். வெற்றிலை, பாக்கு, பழத்தை சுமங்கலிகளுக்கும் தட்சணையை ஏழைகளுக்கும் கொடுங்கள். நியாயமான தேவைகளை நிறைவேற்றி வைக்க தேவையான செல்வத்தையும் நிலையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் எல்லாருக்கும் தா என்று குபேரனை மனதுக்குள்ளே நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.